இறைவனின் பல்கலைக்கழகம் அதில் பயலும் மாணவ திலகம்.
இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். 4 பாடங்கள் தினம் பயின்றிட அனுதினம் முயன்றிடுவோம். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனை. மலரினை நாடும் வண்டுகள் போலே மனமது நாடும் சிவனே. குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும், குணங்கள் வளர்ந்து குறைகள் நீங்கும். இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. தினமும் எழுந்து யோகம் செய்து தீவினை போக்கிடுவோமே. மனதில் நிலவிடும் தானே, மனதில் சாந்தி நிலவிடும் தானே. இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் பயிலும் மாணவர் திலகம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயரிய சிவனை நினைப்போம். என்றும் சுகம் நம் வாழ்விலே, என்றும் சுகம் நம் வாழ்விலே. இறைவனின் பல்கலைக்கழகம், அதில் शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण कर
बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி பாபா சொல்றாங்க 25/5/2024। मीठे बच्चे बाप आए हैं तुम्हें सिविल चक्षु देने। இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் நமக்கு தூய்மையான கண்ணை கொடுப்பதற்கு। तुम्हें ज्ञान का तीसरा नेत्र मिला है, நமக்கு ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது। इसलिए ये आंख की कभी भी क्रिमिनल नहीं होनी चाहिए। எனவே ஒரு பொழுதும் இந்த கண்கள், ஸ்தூல கண்களில் கெட்ட பார்வை என்பது இருக்க வேண்டாம்। கேள்வி கேட்குறாங்க பாபா, तुम बेहद की सन्यासियों को बाप ने कौन सी एक श्रीमत दी है? எல்லையற்ற சன்னியாசிகளாகிய நமக்கு பாபா எப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீமத்தை கொடுத்திருக்கிறார்? பதில், बाप की श्रीमत है तुम नर को आसियुसी बुद्धियों हटाकर स्वर्ग को याद करना है। பாபா கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் நரகம் மற்றும் நரகவாசிகளிடமிருந்து புத்தியினுடைய தொடர்பை துண்டித்து விடுவித்து ஸ்வர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும்। கிரகஸ்த விஹாரம் நிறுத்தி நெருக்குக்கு புத்திசி தியாகுதோ, குடும்பத்தில் இருந்து கொண்டே நரகத்தை புத்தி மூலமாக தியாகம் செய்து விடுங்கள்। நறுக்குகே புராணி துனியா, நரகம் என்பது பழைய உலகம்। துமே புத்திசி புராணி துனியாக்கு போல்னா ஹே, நீங்கள் புத்தி மூலமாக பழைய உலகத்தை மறக்க வேண்டும்। ऐसे नहीं, அப்படியல்ல, एक हद की घर को त्याग कर दूसरी जगह चले जाना, ஒரு எல்லைக்குட்பட்ட குடும்பத்தை தியாகம் செய்துவிட்டு இன்னொரு இடத்திற்கு சென்றுவிடக் கூடாது। துமாரா பெஹத் கா வைராகிய ஹே, உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் இருக்கிறது। அபி துமாரி வானப்பிரஸ்த அவஸ்தா ஹே, இது இப்பொழுது உங்களுடையது வானப்பிரஸ்த நிலையாகும்। சப்குச் சோடு கர் ஜானா ஹே, அனைத்தையுமே விட்டுவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும்। ஓம் சாந்தி. சிவ பகவான் வச், சிவனுடைய மகா வாக்கியம்। और कोई का नाम नहीं लिया, வேறு யாருடைய பெயரையும் இங்கு குறிப்பிடவில்லை। பிரம்மா கா நாம் भी नहीं लिया, பிரம்மா பாபாவுடைய பெயரை கூட இங்க சொல்லவில்லை। पतित पावन वो बाप है तो जरूर यहाँ आएगा पतितों को पावन बनाने के लिए। பதீத பாவனன் பாபாதான், அவர் பதீதமான ஆத்மாக்களை பாவனமாக்குவதற்கு இங்கே அவசியம் வருவர்। பாவன் பனானே கி யுக்தி பி யஹா பதாதே ஹே, தூய்மை நிலை அடைவதற்கான யுக்தியும் பாபா இங்கே வந்துதான் கூறுகிறார்। சிவ பகவான் வாச்சு ந கி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாச்சு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவனுடைய மகா வாக்கியம், சிவ பகவானுடைய மகா வாக்கியம், ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானுடைய மகா வாக்கியம் அல்ல। ये तो जरूर समझाना चाहिए जबकि बैज लगा हुआ है, இது நீங்கள் அவசியம் புரிய வைக்க வேண்டும்। நாம் சொல்லிக் கொண்டிருப்பது யார் சொல்லப்பட்டது என்பதை அவசியம் புரிய வைக்க வேண்டும்। பேஜும் போட்டிருக்கிறோம்। रचयिता और रचना के आदि मंत्र अंत का सारा राज यहाँ इस बैज में दिखाया हुआ है। இந்த பேஜில் ஞானத்தினுடைய சாரம் இருக்கு இல்லையா,
படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய 3 காலத்தின் முழு ரகசியமும் இந்த பேட்சில் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த பேட்ச் ஆனது சாதாரணமானது அல்ல. எல்லாருமே பேட்ச் போட்டிருக்கீங்களா? பேட்ச் போடாதவங்க என்ன ஆகணும்? பேட்ச் போடுறதுக்கான அந்த தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுவும் நம்ம சங்கமத்தில் அடைய வேண்டிய ஒரு பிராப்தி. ஏன்னா கடைசியில் பேட்ச் மூலமாக தான் நம்ம சேவையும் செய்ய இருக்கிறோம். வேறு எந்த சாதனம் இருக்காது. இது போன்ற சாதனங்களை வைத்து நாம் சேவை செய்ய வேண்டியது இருக்கும். நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு நல்ல சாதனமும் இது இந்த பேட்ச் தான். தும் சப் நம்பர்வார் புருஷார்த் அனுசார் ஆஸ்திக் ஹோ. நீங்கள் அனைவருமே நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் ஆஸ்திகராக இருக்கின்றீர்கள். நம்பர்வார் என்ற ஒரு வார்த்தையும் அவசியம் சொல்லத்தான் வேண்டும். कई है जो रचता रचना का ज्ञान भी नहीं समझा सकते हैं. சிலர் அப்படியும் இருக்கின்றார்கள். படைப்பாளரை பற்றியும் படைப்பை பற்றிய ஞானத்தையும் புரிய வைக்கவே முடியறதில்லை. தோ சத்தோ பிரதான் புத்தி தோடி கேங்கே. அப்பேற்பட்டவர்களை சத்தோ பிரதானமான புத்தி உண்டு கொண்டவர்கள் என்று சொல்ல முடியாது. சத்தோ பிரதான் புத்தி, ரஜோ புத்தி, தமோ புத்தி பி ஹை. சத்தோ பிரதானமான புத்தியும் இருக்கிறது. ரெண்டாவதாக ரஜோ பிரதானமான ரஜோ புத்தி, மூன்றாவது தமோ புத்தி. ஜைசா ஜைசா ஜோ சமஸ்தே ஹே வைசா டைட்டில் மில்தா ஹே. எப்படியெல்லாம் புரிந்து கொள்கின்றார்களோ அப்படியெல்லாம் டைட்டிலானது கிடைக்கின்றது. சொன்னதை உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம்? கற்பூர புத்தின்னு சொல்கிறோம். கற்பூரம் வச்ச உடனே என்ன ஆயிடுது? டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிடுது. சொல்லியும் புரிய வச்சும் புரியல அப்படின்னா என்ன சொல்கிறோம்? கல்லு புத்தின்னு சொல்கிறோம். இங்கே பாபா என்ன சொல்கிறாரு? ये सतो प्रधान बुद्धि, ये रजो बुद्धि, परंतु कहते नहीं है कहाँ फंक न हो जाए. புரிய வைக்கும் பொழுதே அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதை பொறுத்து அவர்களுடைய புத்தி சத்தோ பிரதானமான புத்தியா அல்லது ரஜோ புத்தியா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வாயை திறந்து இவங்க புத்தி இப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்பர் வார இருக்க தானே செய்வாங்க. எல்லாருடைய புத்தியும் ஒன்று போல இருக்குமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கி கீமத் கி பி பௌத் அச்சி ஒத்தியே. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடியதும் ரொம்ப நல்லா இருக்கிறது. இங்கே உங்களுக்கு உண்மையான சத்குரு கிடைத்திருக்கிறார். अभी तुम बच्ची जानती हो जबकि सदगुरु मिला है वो तुमको एकदम सच्चा सच्चा बना देते हैं. இப்போ நாம் குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம், சத்குருவே கிடைச்சிட்டார். சத்குரு கிடைத்த பிறகு அவர் நம்மை அப்படியே உண்மையானவர்களாக ஆக்கிவிடுகிறார். சச்சி ஹே தேவி தேவதாயே. தேவி தேவதைகள் தான் உண்மையானவர்கள். जो फिर वाम मार्ग में झूठे बन जाते हैं. உண்மையாக இருந்த தேவி தேவதைகள் வாம மார்க்கத்திற்கு வரும்பொழுது பொய்யானவராக ஆகிவிடுகிறார்கள். சத்தியமே சிறப் தேவி தேவதா ரெட்டியோ ஒரு कोई होते नहीं है. சத்தியுகத்தில் சத்தியமானவங்க மட்டும்தான் இருக்காங்க. அதாவது தேவி தேவதைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்கே வேறு யாருமே இருப்பது கிடையாது. कोई कोई तो ऐसे हैं जो कहते हैं ऐसे कैसे हो सकता. அங்கே தேவி தேவதைகள் மட்டும்தான் இருக்காங்க, உண்மை மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதை கேட்டுட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்களா, அப்படியெல்லாம் எப்படி ஒரு உலகம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ள ஞானம் இல்லை. அபி தும் பச்சி ஜான்தியோ. இப்போ நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்ருக்குறோம். நம்ம நாஸ்திகர நிலையிலிருந்து ஆஸ்திகராயிருக்கிறோம். படைப்பாளரை பற்றியும் படைப்பை பற்றிய 3 காலத்தினுடைய ஞானத்தை இப்போ நம்ம குழந்தைகள் அக்யூரட்டாக அறிந்திருக்கின்றோம். நாம் ருப்சின் யாரி ஜீச் ஃபிர் தேக்கணுமே நியாத்திய. பேரு ரூபம் இல்லாத ஒரு பொருள், அதிலிருந்து பேரு ரூபம் இல்லாத அதிலிருந்து விடுபட்ட ஒரு பொருளை பார்க்கவே முடியாது. ஆகாயம் கூட போலார் வெட்ட வெளியாக இருக்கிறது. ஆனால் இது ஆகாயம் அப்படின்னு அதை ஃபீல் பண்ண முடியுது இல்லையா? சாரா மதார் புத்தி பருகே. அனைத்துக்குமே ஆதாரமாக இருப்பது புத்தி. பாபா நமக்கு திவ்ய புத்தியை
வரதானமாக கொடுத்துருக்கிறார் இல்லையா? எப்போ பிராமண ஜென்மம் எடுத்தோமோ அப்போது திவ்ய புத்தி கிடைச்சிருச்சு. திவ்ய புத்தி அப்படின்னா உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய, உண்மையை உணரக்கூடிய, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உண்மையை அனுபவம் செய்யக்கூடிய புத்திக்கு பேர் தான் என்ன? திவ்ய புத்தி. உள்ளதை உள்ளபடியே உணரக்கூடிய புத்தி தான் திவ்ய புத்தி. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் திவ்ய புத்தி இருக்குது பாருங்க. திவ்ய புத்தி இருந்தால் தான் சிரேஷ்ட கர்மா பண்ண முடியும். உலகத்தில் புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க நல்ல நல்ல காரியங்கள், நல்ல அதிசயத்தக்க காரியங்களெல்லாம் செய்து காட்டுறாங்க, திறம்பட காரியங்களை செய்கிறாங்க. இங்கே திவ்ய புத்தி இருக்கும்போது நம்ம தேவதா நிலையை அடையிறதுக்கான சிரேஷ்ட கர்மாவை நம்ம தான் செய்ய முடியும். அந்த புத்தி அடைந்தவர்கள் தான் செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனால் புண்ணிய கர்மா பண்ணுறதுக்கு என்ன வேணும்? திவ்ய புத்தி வேணும். நல்ல பாபா நினைக்கிறதுக்கும் என்ன வேணும்? திவ்ய புத்தி வேணும். அதில் தான் என்ன சொல்கிறார் பாபா? எல்லாத்துக்குமே ஆதாரம். இந்த ஞானம் எப்பேற்பட்டது, எவ்வளோ உயர்ந்தது, இதை புரிந்து கொள்வதற்கும் ஆதாரம் புத்தி தான். அப்போ பாபாவுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும். எவ்வளோ பெரிய உண்மை நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம், எவ்வளோ பெரிய சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். சத்தியம் பாபா இல்லையா? रचता और रचना की नॉलेज एक बाप देते हैं. படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை ஒரு பாபா தான் கொடுக்குறார். ऐसी बहुत स्लोगन है, 3 प्रतिदिन नई नई पॉइंट्स है, नए नए स्लोगन निकलते रहते हैं. ये भी लिखना है, यहाँ रचता रचना के आदि मध्य अंत का ज्ञान मिल सकता है. இது மாதிரி ஒரு ஸ்லோகனாக எழுதுங்க. இங்கே படைப்பாளரை பற்றியும் படைப்பினுடைய 3 கால ஞானத்தையும் இங்கே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகமாக எழுதுங்க. நாளுக்கு நாள் புது புது பாயிண்ட்ஸ், புது புது ஸ்லோகமானது உருவாகிக்கொண்டே இருக்கிறது. முரளிலே பாபா என்ன பண்ணுறாரு? டெய்லி ஸ்லோகன் சொல்கிறார். ஆஸ்திகராகிறதுக்கு என்ன வேணும்? ஆஸ்தி பெறுவதற்கு என்ன வேணும்? படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய ஞானம் இருந்தாலே போதும். அந்த நாஸ்திக தன்மையெல்லாம் விலகி போயிடும். யாத்தம் ஆஸ்திக் ஹோ, இங்கே நீங்கள் குழந்தைகள் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் ஆஸ்திகர். ஜானுனாத்தும் மனுஷியும் ஹே, இந்த ஞானத்தை யார் அறிந்து கொள்ள வேண்டும்? மனிதர்களாக பிறந்தவர்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகமாக இந்த ஞானத்தெல்லாம் கேட்கும், புரிஞ்சுக்கும். மனிதர்கள் தான் உயர்ந்தவர்கள், மனிதர்களே தான் கீழானவர்களாக இருக்கின்றார்கள். பாபா சொல்லர், இந்த நேரத்தில் कोई भी मनुष्य मात्र रचता रचना के नॉलेज को नहीं जानते हैं. எந்த மனிதனுக்கும் படைப்பாளரை பற்றியும் படைப்பை பற்றி ஞானம் தெரியாது. ஏன் தெரியாது? புத்தி கோத்ரேஜ் பூட்டால் பூட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நாம பாபாவிடம் விஸ்வத்துக்கு எஜமானனாக ஆகுவதற்கு வந்திருக்கின்றோம். தும் 100% பியூரிட்டி में रहते हैं. நீங்கள் 100% தூய்மையை கடைபிடித்து கொண்டிருக்கிறீர்கள். தூய்மை இருக்கிற இடத்துல அமைதி இருக்கு. தூய்மை இருக்கிற இடத்துல அமைதி மட்டுமல்ல, சுகமும் இருக்கிறது. ஆசீர்வாத தேத்தி என்ன பரந்து அக்ஷர் பக்தி மார்க்கு ஹே, ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸோடு இருக்கணும் அப்படிலாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது. லக்ஷ்மி நாராயணத்து படாய் சே பன்ட்டியோ, லக்ஷ்மி நாராயணரை போல நீங்கள் இந்த படிப்பை படித்து தான் ஆகிறீங்க. படுக்கர் ஃபிர் சப்கு படானா பிய, படித்து நீங்கள் பிறரையும் படிக்க வைக்க வேண்டும். ஸ்கூல் में कुमार कुमारियाँ जाते हैं पढ़ने के लिए. ஸ்கூலுக்கு மாணவ மாணவிகள் போகிறாங்க, குமார் குமாரிகள் படிக்கிறதுக்கு போகிறாங்க. इकट्ठे होने से फिर बहुत गरा पे भी हो जाते हैं. சேர்ந்து படிக்கிறாங்க. சேர்ந்து படிக்கிறதுனால கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியாக இருக்குது, பாய்ஸ் ஸ்கூல் தனியாக இருக்குது. சில ஸ்கூல் எப்படி இருக்குது? சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி படிக்கிறதுனால கெட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறார் பாபா. ஏன்னா கிரிமினல் ஐ வந்துடுது, கெட்ட பார்வை வந்துடுது. கெட்ட பார்வை வருதுனால பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, பரதா போட்டுட்டு முகத்திரை போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, வஹான் तो क्रिमिनल ஐ होती नहीं है. சத்தியுகத்தில் இந்த பிரச்சனையே இல்லை.
முகத்தரை போட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கிரிமினலே இல்லையே, கெட்ட பார்வை யாருக்கும் இருப்பதில்லை. லக்ஷ்மி நாராயணுக்கு கபி பரதா லகாத்தே தேக்கா? லக்ஷ்மி நாராயணா இருக்காங்க, எவ்வளோ அழகானவர்கள். இவங்க முகத்தரை போட்டு எப்பொழுதாவது பார்த்துருக்குறீங்களா? வஹா கபி எசி கந்தே கியாலாத் பி ந ஆயே. சத்தியுகத்தில் கெட்ட எண்ணங்கள் ஒரு பொழுதும் யாருக்குமே வராது. இங்கே இருப்பதோ ராவண ராஜ்யம். இங்கே கண்கள் மிகப்பெரிய ஒரு சைத்தானாக இருக்கிறது. பாபா வந்ததா ஞான கண்ணை கொடுக்கிறாரு. இந்த கண்களை பவித்திரமான கண்கள் ஆக்குவதற்கு, தூய்மையான பார்வை கொண்ட கண்களாக ஆக்குவதற்கு பாபா ஞான கண்ணை கொடுக்கிறார். நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இந்த கண்கள் மூலமாக நம்ம சேவா பண்ணணும். இந்த கண்கள் திவ்ய கண்களாக இருக்கணும். இந்த கண்கள் சேவைக்கு சாதனமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரம் என்ன? பியூரிட்டி. என்னோட கண்ணில் எவ்வளோ பியூரிட்டி இருக்கு பாருங்க. விகார பார்வை மட்டும் பாபா சொல்லலை, பொறாமையான பார்வையும் கெட்ட பார்வை தான். வெறுப்பான பார்வை வரக்கூடாது, பொறாமையான பார்வையும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு தூய்மை என்பது கண்கள் இருக்கணும். பாபா சொல்றார், ஆத்மாய் சப்குச் சுன்தியே பொல்திய. ஆத்மாதான் அனைத்தையும் கேட்கின்றது. பேசுவதும் ஆத்மாதான், செய்வதும் ஆத்மாதான். இப்போ உங்களுடைய ஆத்மா மாறிக்கொண்டிருக்கிறது. ஆத்மா கெட்டு போய் பாவாத்மாவாக ஆகியிருந்தது. பாவாத்மா என்று யாரை சொல்றோம்? யாருடைய பார்வை கிரிமினலா இருக்கோ, கெட்ட பார்வையாக இருக்கிறதோ. वो क्रिमिनल है तो सिवाय बाप की और कोई सुधार न सके. அந்த கெட்ட பார்வையை பாபா தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது. இப்போ மாறிடுச்சு இல்லையா? ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை பாபா கொடுக்கிறார். இந்த பாயிண்ட் எல்லாம், இந்த ஞானம் எல்லாம் சாஸ்திரத்தில் கிடையாது. बाप कहते हैं, बाबा சொல்றார், ये वेद शास्त्र उपनिषद आदि सब भक्ति मार्ग के हैं. இந்த வேதம், சாஸ்திரம், உபனிஷதம் இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையது. जप तप तीर्थ आदि कुछ भी करने से मुझे कोई मिलते नहीं है. ஜபம், தபம், தீர்த்தம், தீர்த்தஸ்தலம் செல்வது, யாத்திரை செல்வது, இவற்றையெல்லாம் செய்வது மூலமா யாரும் என்னை வந்து சந்திப்பது கிடையாது. ये भक्ति है. இதெல்லாம் பக்தி அரைக்கல்பா நடந்து கொண்டே இருக்கும். तुम बच्चों को ये संदेश सबको देना है. ஆனால் குழந்தைகள், நீங்கள் இந்த ஒரு செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். எந்த செய்தி? படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய 3 காலத்தினுடைய ஞானத்தை சொல்ல வேண்டும். परमपिता परमात्मा की பயோகிராஃபி பத்தாய். परमपिता परमात्माவுடைய பயோகிராஃபி நீங்க சொல்லலாம். ஏன்னா மனிதர்களுக்கு தெரியாது. முக்கிய அக்ஷர் ஏ ஹே, आओ बहनों और भाइयों. நீங்கள் ஞானம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கிய வார்த்தை என்னவென்றால், வாருங்கள் சகோதர சகோதரிகளே. நீங்கள் அழைப்பு கொடுக்கும்போதே அப்படித்தான் அழைப்பு கொடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு படைப்பாளரை பற்றியும் படைப்பினுடைய 3 காலத்தினுடைய ஞானத்தை சொல்கிறோம், வாங்கன்னு அழைப்பு கொடுங்க. இந்த 2 வார்த்தை பாபா எத்தனை முறை சொல்லிட்டார்? படைப்பாளர், படைப்பு. ये ज्ञान पाने से और सृष्टि चक्र को समझने से तुम ऐसे चक्रवर्ती सत्य के महाराजा महारानी बन सकते हो. என்ன சொல்றாங்க பாபா? இந்த ஞானத்தை நீங்கள் பெறுவதன் மூலமா, சிருஷ்டி சக்கரத்தை நீங்கள் புரிந்து கொள்வதன் மூலமா நீங்கள் சக்கரவர்த்தி, சத்தியுகத்தினுடைய மகாராஜா மகாராணியாக ஆக முடியும். இந்த லக்ஷ்மி நாராயணரை போல நீங்கள் இந்த படிப்பு மூலமாக தான் ஆகிறீங்க. அப்போ எவ்வளோ காலமாக படிச்சுட்ருக்குறோம்? 10 வருஷமாக படிக்கலாம், 5 வருஷமாக படிக்கலாம், 20 வருஷமாக படிக்கலாம். அப்போ ஆத்மா லக்ஷ்மி நாராயணரை போல் ஆயிட்டுருக்குதா? செக் பண்ணியும் பார்க்கணும். ये पुरुषोत्तम संगम का बड़ा प्रभाव है. இந்த புருஷோத்தம சங்கம் யுகமானது மிகவும் பிரபாவம் கொண்ட ஒரு யுகமாகும். பாப் ஆத்தே பி பாரத் மே, பாரத தேசத்துல தான் பாபா வருகிறார். दूसरी के खंड पे क्यों आएंगे?
வேறு தேசத்துலலாம் எதுக்கு வரப்போறார் பாபா? பாப் ஹே அவினாஷி சர்ஜன். பாபா அழிவற்ற சர்ஜன். ஜரூர் ஆயேங்கே பி வஹாஹி. அவர் வரக்கூடிய இருப்பிடமும் தேசமும் எந்த தேசம்? எந்த பூமி நிலையானதாக அழிவற்றதாக இருக்கிறதோ அந்த பூமியில தான் பாபா வருகின்றார். जिस धरती पर भगवान का पाव लगा वो धरनी कभी विनाश नहीं हो सकती है. எந்த பூமியில பகவானுடைய பாதம் பட்டதோ அந்த பூமி ஒரு பொழுதுமே அழிவை பெற முடியாது, அழியவே முடியாது. அப்போ பாபா வந்த பூமி எது? பாரத பூமியில் அவரோட பாதம் பட்டது. எனவே பாரதம் அழிவற்ற பூமியாக ஆகிவிடுகிறது. பாரத் தோ रहता है ना देवतों के लिए. தேவதிகளுக்காகவே இந்த பாரதம் இருக்கிறது. சிரஃப் ஏ சேஞ்ச் होता है. இந்த பாரத தேசமானது மாற்றம் மட்டும்தான் அடைகிறது, அழிவது கிடையாது. புதுசாக இருக்கிறது, பழசாக இருக்கிறது புதுசாக மாறுகின்றது. பாக்கி பாரத் தோ ஹே சச்கண்ட் சூட்கண்ட் பி பாரதி பன்தா ஹே. எப்படி மாறுது? பாரதமே உண்மையான கண்டமாக, இதே அந்த பாரதமே பொய்யான கண்டமாக ஆகின்றது. பாரத்துக்காய் ஆல்ரவுண்ட் பார்ட். பாரத்துக்கு தான் ஆல்ரவுண்டர் பார்ட்டும் பாரத்துக்கு தான் இருக்கு. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது பாரதம் தான். வேறு எந்த கண்டத்தையும் ஆல்ரவுண்டர் பார்ட் கொண்டது என்று சொல்ல முடியாது. சச்சா அத்வா ட்ரூத் பகவான் ही आकर सच गंड बनाते हैं. உண்மை ட்ரூத், பகவான் வந்துதான் உண்மையான கண்டத்தை உருவாக்குகிறார். அப்புறம் ராவணன் வந்து என்ன பண்ணுது? பொய்யான கண்டத்தை உருவாக்குகிறது. फिर सच की रत्ती भी नहीं रहती है. எப்போ பாரதம் பொய்யான கண்டமாக ஆகிவிடுகிறதோ அப்போ உண்மை என்பது ஒரு குண்டுமணி அளவு கூட இருப்பது கிடையாது. इसलिए गुरु भी सच्चे नहीं मिलते हैं. அதனால் உண்மையான குருவும் இந்த பொய்யான கண்டத்தில் கிடைப்பதில்லை. वो सन्यासी फॉलोस गृहस्थी तो उनको फॉलोस कैसे कहेंगे? சன்னியாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன்னியாசிகள் கூட எப்படி இருக்காங்க? கிரகஸ்தி. அவங்களோட ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்காங்க? கிரகஸ்தி. அவங்கள ஃபாலோவர்ஸ் எப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கிரகஸ்தியாக இருந்தவர்களை அவங்க உண்மையான குரு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றார் பாபா. अब बाप कहते बच्चे पवित्र बनो और दैवी गुण धारण करो. பாபா கூறுகிறார், குழந்தைகளே பவித்திரமானவராக ஆகுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். நீங்கள் இப்போ தேவதி ஆகணும். சன்னியாசி कोई संपूर्ण निर्विकारी थोड़ी है. சன்னியாசிகள் சம்பூர்ண நிர்விகாரிகள் அல்ல. घड़ी घड़ी विकारियों की पास जन्म लेते हैं. சன்னியாசிகள் ஒரு ஜென்மா வேணால் சன்னியாசியாக இருக்கலாம். அடுத்தவங்க அந்த சரீரத்தை விட்டு போனால் மறுபடியும் அவங்க கிரகஸ்தி வீட்டில் தான் போய் ஜென்மா எடுக்கணும். அடிக்கடி விகாரியாக ஆகிதான் ஜென்மா எடுக்கிறாங்க. கை பால் பிரம்மச்சாரி பி ஒத்தே ஹே. விகாரத்து மூலமாக தான் ஜென்மா எடுக்கிறான். விகாரியாகி மீன்ஸ் விகாரத்து மூலமாக தான் பிறப்பெடுக்கிறாங்க. சில பால பிரம்மச்சாரிகளும் இருக்கின்றார்கள். ऐसे तो बहुत है, विलायत में भी बहुत है. வெளிநாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க. फिर जब बूढ़े होते हैं तब शादी करते संभालने के लिए. பால பிரம்மச்சாரிகள் இருக்காங்க. ஒரு வயசாயிடுச்சுன்னா அப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை வேணுமே. அவங்களுக்கு தனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், தன்னை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்களா? திருமணம் பண்ணிக்கிறாங்களா. फिर उनके लिए धन छोड़कर भी जाते हैं. யாரை திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு என்று அவர்களுடைய செல்வத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க. பாக்கி தன் காம் தர்மோக்கர் ஜாத்தே ஹே. செல்வத்தை தர்ம காரியத்துக்காக அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ये तो उनको बच्चों में बहुत महत्व रहता है. வெளிநாட்டில் அப்படி இருக்காங்கன்னு சொல்றார் பாபா. விகாரமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்புக்காகவும் தன்னை கவனித்து கொள்வதற்காகவும் ஒரு திருமணம் என்பதை ஒன்று செய்து கொள்கிறார்கள் தவிர அதில் விகாரம் என்பது அந்த திருமணத்தில் இருப்பது கிடையாது. ஆனால் இங்கே குழந்தைகளுக்குள்ள ரொம்ப பற்று இருக்கிறது. 60 வருஷத்துக்கு பிறகு பொறுப்புகளை குழந்தைகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு? 60 வயசுக்கு அப்புறம் தன்னோட குழந்தைகிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறார்.
ஒப்படைச்சதோடு விடுறாரு அப்பா. எல்லாம் கரெக்டாக நடக்குதா, எல்லாம் கரெக்டாக அந்த குழந்தை செஞ்சிட்ருக்குதா, அதை செக் பண்ணிட்டும் இருக்கிறாரு. परंतु आजकल बच्ची तो कहती बाप वानप्रस्थ में गया, अच्छा हुआ, चाबी तो मिल गई. இப்போ இருக்கிற காலம் எப்படி இருக்குது? அங்கே அப்பா ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். குழந்தைலாம் கரெக்டாக செய்யுதா இல்லையா, நம்ம பார்த்த மாதிரி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுதா, அப்படி ஃபாலோ பண்ணி குழந்தைய கவனிச்சிட்ருக்குற. இப்போ இருக்கிற காலம் எப்படி இருக்கா? அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னா போதும், உடனே சாவி கிடச்சிருது குழந்தைக்கு. ஜீத்தி ஜி சாரா खाना ही खराब कर देते. அப்பா சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடியே எல்லா சொத்து என்ன பண்ணிடுறாங்களா குழந்தைகள், எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் அப்பாவை என்ன சொல்கிறாங்க, நானே கஷ்டப்படுறேன், நீ எங்கேயாவது போ, ஒன்றெல்லாம் நான் வச்சு காப்பாற்ற முடியாது. அப்படி அப்பாவை வீட்டிலிருந்து வெளியில் போக சொல்லிடுறாங்க. இன்றைய உலகத்தினுடைய நிலைமையை சொல்கிறார் பாபா. அடுத்து சொல்கிறாங்க பாபா, கண்காட்சி வைங்க, கண்காட்சி வச்சு எழுதுங்க, சகோதர சகோதரிகளே வாங்க அப்படிங்கிற வாக்கியத்தை அவசியம் எழுதுங்க. உங்களுக்கு நாங்கள் படைப்பாளர் மற்றும் படைப்பினுடைய 3 கால ஞானத்தை சொல்கிறோம், வாங்க கேளுங்கன்னு கூப்பிடுங்க. பாபா பச்சுக்கு டைரக்ஷன் தேते हैं, எப்படி சேவா பண்ணணும் இது எல்லாமே பாபா குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்குறார். अब आप कहते हैं ये बहुत जन्मों का अंत का जन्म है. எனவே இப்போ பாபா சொல்கிறார், இது அநேக ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மம். யாரை சொல்கிறார் பாபா? பிரம்மா பாபாவை சொல்கிறார். நான் இவருக்குள்ளே தான் பிரவேஷாகிறேன். பிரம்மாக்கு சாமனே விஷ்ணு, பிரம்மாவுக்கு முன்னால் இருக்கிறது யார்? விஷ்ணு. விஷ்ணுக்கு 4 புஜமானது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? 2 ஆணுடையது, 2 பெண்ணுடையது, லக்ஷ்மியுடையது, நாராயணருடையது என்றும் சொல்லலாம். இப்படி 4 புஜமானது காட்டப்பட்டிருக்கிறது. கம்பைன்டு ரூபம் தான் என்ன? விஷ்ணு. மற்றபடி இங்கே 4 புஜங்களை கொண்ட மனிதர்கள் எல்லாம் யாருமே இருக்க முடியாது. இது புரிய வைப்பதற்காகத்தான் இது காட்டப்பட்டிருக்கிறது. விஷ்ணு அர்த்தாத், விஷ்ணு என்றால் என்ன? லக்ஷ்மி நாராயணருடைய இணைந்த ரூபம் விஷ்ணு. ब्रह्मा को भी दिखा जोर पूजा ब्रह्मा तो पूजा सरस्वती की. பிரம்மாவுக்கும் 4 புஜம் காட்டப்படுது. பிரம்மா சரஸ்வதி, பிரம்மாவுடைய புஜங்கள் 2, சரஸ்வதியினுடைய புஜங்கள் 2. दोनों बेहद की सन्यासी हो गए. सन्यास को दूसरी जगह चले जाना नहीं. बाप कहते हैं, பாபா சொல்றார், இங்கே நீங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டே நரகத்திலிருந்து உங்களுடைய புத்தியை தியாகம் செய்து விடுங்கள். பாபா சொல்கிறாங்க, बाप कहते हैं मैं भी इनकी वानप्रस्थ अवस्था में ही प्रवेश करता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில தான் இவருடைய சரீரத்தில் பிரவேசிக்கிறேன். இவருடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசி ஜென்மத்தில் இவருடைய சரீரத்தில் வரேன். பகவான் வாச், பகவானுடைய மகா வாக்கியம், जिसने शुरू से लेकर अंत तक पाठ बजाया. யார் இந்த சிருஷ்டியில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பாட்டு ப்ளே பண்ணியிருக்கிறாரோ அவருக்குள்ள தான் நான் பிரவேசிக்கிறேன். क्योंकि उनको ही पहले नंबर में जाना है. ஏனென்றால் அவர்தான் முதல் நம்பரில் செல்ல வேண்டும். பிரம்மா சோ விஷ்ணு, விஷ்ணு சோ பிரம்மா. பிரம்மா சோ விஷ்ணு, பிரம்மா தான் என்ன ஆகிறார்? விஷ்ணு ஆகிறார். विष्णु தான் என்ன ஆகிறார்? பிரம்மா ஆகிறார். दोनों को 4 பூஜாய் देते हैं. பிரம்மாவுக்கும் சரி விஷ்ணுவுக்கும் சரி இருவருக்குமே 4 புஜங்களை காட்டியுள்ளார்கள். किसाप भी है. பிரம்மா சரஸ்வதி சோ லக்ஷ்மி நாராயண். இதுக்கு ஒரு கணக்கும் இருக்கிறது. என்ன கணக்கு? பிரம்மா சரஸ்வதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றார்கள். फिर लक्ष्मी नारायण सो ब्रह्मा सरस्वती बनते हैं. அடுத்து லக்ஷ்மி நாராயணா இருக்கக்கூடியவங்க தான் ஆயிடுறாங்க, பிரம்மா சரஸ்வதி ஆகிறாங்க. பச்சி ஜட் ये किस्सा बताती हो. இது மிகப்பெரிய கணக்குன்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய கணக்கை நாம குழந்தைகள் உடனே சொல்றோம். விஷ்ணு அர்த்தாத், மீண்டும் வாங்க, விஷ்ணு என்றால் என்ன? லக்ஷ்மி நாராயணர்.
84 ஜன்மா எடுத்து எடுத்து அவர்களே சாதாரண நிலைக்கு, அதாவது பிரம்மா சரஸ்வதியாக ஆகிவிடுகிறார்கள். இன்கா நம்பி பாத்மி பாபானே பிரம்மா ரக்காஹே. இவருடைய பேரையும் பிரம்மா பாபாவுடைய பேரையும் பாபா தான், ஷூ பாபா தான் என்ன பண்ணியிருக்கிறார், பிரம்மா என்று வைத்திருக்கிறார். நேத்து பிரம்மா கா பாப் கோன்னு, நான் தான் பேர் வச்சேன் இருக்கு பிரம்மா என்று. இந்த பிரம்மாவுடைய அப்பா யாரு, ஷூ பாபா என்று கண்டிப்பாக கூறுவீர்கள். கேசரச்சா, பிரம்மாவோட அப்பா ஷூ பாபா. எப்படி படிச்சார் இந்த பிரம்மாவை? இவருடைய குழந்தை எப்படி ஆனார்? அவரு अडाप्ट किया, தத்தெடுத்தார். बाप कहते हैं मैं इनमें प्रवेश करता हूँ तो लिखना चाहिए शिव भगवान वच. பாபா சொல்றாங்க, நான் இவருடைய சரீரத்துல பிரவேசம் ஆயிருக்கிறேன், நீங்க சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதுங்கள். இந்த பிரம்மாவுக்கு இவரை பற்றியே, இவருடைய பிறப்பிறப்புகளை பற்றி இவருக்கு தெரியாது என்றும் புரிய வையுங்கள். ஏன்னா பாபா திரும்ப திரும்ப நான் இவருடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசியில தான் பிரவேசம் ஆயிருக்கேங்கிறதையும் திரும்ப திரும்ப என்ற முரளியில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, நான் இவருடைய வானப்பிரஸ்த நிலை ஏற்படும் பொழுதுதான் இவருடைய சரீரத்துல வரேன். வேற எப்ப வர்றார் பாபா, ஷூ பாபா? எப்ப இந்த உலகம் பழைய உலகமா பத்தித்த உலகமாக ஆகிவிடுகிறது, அப்போ நான் வரேன். கிட்னா சேஜ் பத்தாட்டே ஹே, நான் எப்போ வரேங்கிறத எவ்வளோ ஈஸியாக சொல்கிற பாருங்க. आगे 60 वर्ष में गुरु करते थे, अभी तो जन्म से गुरु खड़ा देते हैं. ஒரு காலத்தில் விதிமுறை என்ன இருந்தது, 60 வயசுக்கு அப்புறமா தான் குருக்கிட்ட போவாங்க, வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு குருக்கிட்ட போவாங்க. ஆனால் இப்போ காலம் எப்படி இருக்கு, குழந்தை பருவத்திலேயே குருவிடம் சென்று விடுகிறார்கள். சின்ன வயசுல குருக்கிட்ட போகணும்னு அவசியம் என்ன இருக்கு? समझते छोटेपन में मरेंगे तो सत्गति को पा लेंगे. சின்ன வயசுலேயே ஒருவேளை அவங்க சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா குருக்கிட்ட போனதுனால அவங்க சத்கதி பெற்று விடுவார்கள் என்ற நோக்கத்தோடும் சிறு வயதிலேயே குருவிடம் செல்கிறார்கள். बाप समझाते हैं यहाँ तो कोई की सत्गति हो न सके. பாபா புரிய வைக்கிறார், இங்கே யாருமே சத்கதி அடைந்தவர்கள் இல்லை, சத்கதி யாரும் கொடுக்கவும் முடியாது. अभी बाप तुमको कितना सहज समझाते हैं और ऊंच बनाते हैं. இங்கே பாபா உங்களுக்கு எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார், மேலும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். பக்தியில நீங்க ஏணி படியில இறங்கியே வந்துட்டு இருந்தீங்க. ஏன்னா ராவண ராஜ்யம் இல்லையா, விசேஷ் துனியா शुरू होती है. ராவண ராஜ்யம் என்றாலே விஷம் நிறைந்த உலகம் ஆரம்பம் ஆகின்றது. குரு तो सपने किया है, ये खुद भी कहते हैं. நிறைய பேர் குருகிட்ட போயிருக்கீங்க. இந்த பிரம்மாவே என்ன சொல்றார், நானும் குரு பக்தி செய்தேன். பகவான் जो सबकी सत्गति करते उनको जानते नहीं है. ஆனா பகவான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறார், அவரால் தான் சத்கதி கொடுக்க முடியும். ஆனா அவரை பற்றி யாருக்குமே தெரியல. சத்கதி கொடுக்காத ஒருத்தரை தேடி தேடி போறாங்க, குரு குருன்ட்டு அவர் காலை விழுந்து வணங்குறாங்க, அவர் சொல்லக்கூடிய வழிபடி நடக்கிறாங்க. அவரால் சத்கதி கொடுக்க முடியாது. ஆனால் இங்கே சத்கதி கொடுக்கக்கூடிய பாபா பற்றி யாருக்குமே தெரியல. பக்தி கி பி போத் கடி சஞ்சீரே பந்த் படி ஹே. பக்தி கூட பாபா சொல்றார், அது ஒரு கடுமையான கனமான சங்கிலி, அறுக்க முடியாது. சங்கிலியும் மொத்தமானது இருக்கு, லேசானது இருக்கு, மெலிசானது இருக்கு. ஒரு வெயிட்டான பொருளை தூக்கணும்னா என்ன பண்றாங்க, பெரிய கனமான சங்கிலி போட்டு தான் கட்டி தூக்குறாங்க. इनमें भी ऐसे कोई तो जट आकर तुम्हारी सुनेंगे, अच्छी रीति पढ़ेंगे. இங்கேயும் அப்படித்தான், பக்திங்கிற சங்கிலியில கட்டி இருக்கிறதுனால சில பேர் உடனே வந்து நம்ம சொல்லக்கூடியதை கேட்டுக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. சில பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்பர்வார் மாலையில் மணி ஆகிறார்கள். மனுஷிய பக்தி மார்க்கமே மாலா சிமர்த்தே ஹே. மனிதர்கள் பக்தி மார்க்கத்துல மாலையை உருட்டுகிறார்கள், மாலையை
ஜபிக்கிறார்கள். ராம ராமன்னு சொல்கிறாங்க, ஓம் சிவாய நம சொல்லி அந்த மாலை உருட்டுறாங்க. ஆனால் அந்த மாலை உருட்டுறதுல ஞானம் ஒன்றுமே இல்லையே. இப்போ சத்கதியை தரக்கூடியது எது? ஞானம்தான் தரும். குருமார்களும் என்ன சொல்கிறாங்க? மாலை உருட்டிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. பஸ் ராம ராமக்கு தூண் லகா தேட்டே, ராம ராம ராமன்னு அப்படியே லகனோட ஆர்வத்தோட அந்த மாலையை சொல்லிகிட்டே உருட்டிகிட்ருக்குறாங்க. வாத்தியம் இசைக்கிறாங்க, வாத்தியம் இசைச்சுக்கிட்டே அமர்ந்திருக்கிறாங்க. அது ரொம்ப அந்த சப்தம் கூட ரொம்ப நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குது. இதுவே போதும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே எதையுமே அவங்க அறிந்து கொள்வது இல்லை. ராமன் என்று யாரை சொல்லப்படுது? ஸ்ரீகிருஷ்ணர் என்று யாரை சொல்லப்படுகிறது? இவங்களாம் எப்போ வராங்க இந்த சிருஷ்டிக்கு? இதை பற்றியும் யாருக்கும் தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணர் द्वापर युगத்தில் காட்டிட்டாங்க. बाप कहते हैं मैं संगम पर ही आकर तमो प्रधान से सतो प्रधान बनाता हूँ. நான் சங்கம் யுகத்தில் வந்துதான் தமோ பிரதானமானவர்களை சத்தோ பிரதானமாக ஆக்குகிறேன். बाप समझाते हैं जो कांटे से फूल बनने वाले होंगे वो जट समझ जाएंगे. இல்லை பாபா புரிய வைக்கிறார், யார் முள்ளிலிருந்து மலராக ஆகக்கூடியவர்களோ அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். கெஹிங்கே ஏத்து பில்குல் சத்திய பாத் ஹே. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்களா? ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, ஆமாம் இதுதான் முற்றிலும் உண்மையான விஷயம், சத்தியம் என்று சொல்லுவார்கள். कोई कोई लोग अच्छी रीति समझते हैं तो तुमको कहते हैं कि तुम बहुत अच्छा समझाते हो. சில பேர் நல்லா புரிஞ்சுக்கிறவங்க உங்களை என்ன சொல்கிறாங்களா? ரொம்ப நல்லா புரிய வைக்கிறீங்க. स्वराशी जन्मों की कहानी भी बरोबर है. இது 84 ஜென்மங்களுடையது, ஒரு கதை என்று கூட சொல்லலாம். நம்ம ஞானக்கடல் ஒரு பாபா ஜாக்கர் துமி பூரா ஞான தேத்தே ஹே. ஞானக்கடல் வந்துதான் உங்களுக்கு முழு ஞானத்தை கொடுக்குறார். நல்லது. मीठे मीठे सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य असर. फर्स्ट पॉइंट, सदगुरु बाप की याद से बुद्धि को सतो प्रदान बनाना है. சத்குரு பாபாவுடைய நினைவு மூலமா புத்தியை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும், உண்மையானவர்களாக ஆக வேண்டும், ஆஸ்திகராக ஆகி ஆஸ்திகராக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், अभी वानप्रस्थ अवस्था है इसलिए बेहद का सन्यासी बनकर सबसे बुद्धियों हटा देना है. இப்பொழுது உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலையாகும். எனவே எல்லையற்ற சந்நியாசியாக ஆகி அனைத்திலிருந்து புத்தி தொடர்பை நீக்கிவிட வேண்டும். பாவன பன்னாகே, தூய்மையானவராக ஆக வேண்டும். மேலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். वरदानम, देह और देह की दुनिया की स्मृति से ऊंचा रहने वाले सर्व बंधनों से मुक्त फरिश्ता भव. தேகம் மற்றும் தேகத்தினுடைய உலகத்தின் நினைவிலிருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பந்தனங்களிலிருந்து முக்தி அடைந்த ஃபரிஷ்டா ஆகுங்கள். எல்லா பந்தனத்திலிருந்து முக்தி அடைஞ்சிடணும். जिसका कोई भी देह और देहदारियों से रिश्ता अर्थात मन का लगाव नहीं है वही फरिश्ता है. யாருக்கு இந்த தேகம் மற்றும் தேகதாரியிடம் எந்தவிதமான மனதனுடைய பற்று இல்லையோ அவர்கள்தான் ஃபரிஷ்தா. லேசாக இருப்பாங்க, அவங்க தான் फरिश्ता की पाँव सदा ही धरनी से ऊंचे रहते हैं. ஃபரிஷ்தாவினுடைய பாதமானது எப்பொழுதுமே பூமியிலிருந்து மேலே தான் இருக்கும். ஃபரிஷ்தாவினுடைய பாதம் பூமியில படாது. தருணிசி ஊஞ்சா அர்த்தத். அப்போ நம்ம எல்லாரும் ஃபரிஷ்தா, இந்த உலகங்கிற பூமியில கால் படக்கூடாது அப்படின்னா அர்த்தம் என்ன? பூமியிலிருந்து விடுபட்டு இருக்கணும்னு அர்த்தம் என்ன? தேக உணர்வினுடைய நினைவிலிருந்து நாம்
உயர்ந்த நிலையில இருக்கணும். जो देह और देह की दुनिया की स्मृति से ऊंचा रहते हैं वही सर्व बंधनों से मुक्त फरिश्ता बनते हैं. யார் தேகம் தேகத்தனுடைய உலக நினைவிலிருந்து உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அனைத்து பந்தனங்களிலிருந்து முக்தி அடைந்த விடுபட்ட ஃபரிஷ்தாவாக ஆகின்றார்கள். ஃபரிஷ்தா ஆகிறதுக்கு வழியும் சொல்லி கொடுக்கிறார் பாபா. ஏன்னா மனிதனை ஃபுல்லா இழுக்கிறது எது, வெயிட் ஆக்குறது எது, தேகம் மற்றும் உலகம். தேகங்கிறது வெயிட். அப்போ தேகத்தோட நினைவு கூட எப்படி இருக்கும், மனசில் வெயிட்டாக தான் இருக்கும். அப்போ வெயிட்டாக இருக்கிறவங்க ஃபரிஷ்தா கிடையாது. லைட்டாக இருக்கிறவங்க தான் யார், ஃபரிஷ்தா. இப்போ லைட் ஆகணும்னா தேக உணர்வனுடைய நினைவிலிருந்தும் விடுபட்டு இருக்கணும். ऐसी फरिश्ते ही डबल लाइट स्थिति का अनुभव करते हैं. அப்பேற்பட்ட ஃபரிஷ்தாதான் டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றார்கள். ஸ்லோகன். वाणी के साथ चलन और चेहरे से बाप समान गुण दिखाई दे द प्रत्यक्षता होगी. வார்த்தையின் கூடவே நடத்தை மற்றும் முகத்தில் பாபாவுக்கு சமமான குணமானது வெளிப்பட வேண்டும், தென்பட வேண்டும். அப்பொழுதுதான் பிரத்யக்ஷதா என்பது ஏற்படும். நல்லது. இன்றைக்கு அவ்விக்த சமிகை பாபா சொல்றாங்க, ஹர் சங்கல்ப் ஹர் போல்மே விசேஷதா ஹோ. ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு பேச்சிலும் விசேஷ தன்மை என்பது இருக்க வேண்டும். சதா सरल स्वभाव सरल बोल सरलता संपन्न कर्म हो. ऐसा सरल स्वरूप रहो. சதா சரளமான சுபாவம் உடையவரா, சரளமான பேச்சு பேசக்கூடியவரா, சரளத்தா நிறைந்த கர்மம் செய்யக்கூடியவரா, அப்படி சரள சொரூபமானவராகவே இருங்க. सदा एक की मत पर एक से सर्व संबंध एक से सर्व प्राप्ति ऐसे एक द्वारा सदा एक रस रहने का सहज अभ्यासी रहो. அடுத்து நீங்க எப்படி இருக்கணும், சதா ஒருவருடைய வழிப்படி நடக்கக்கூடிய, ஒருவரோடு சர்வ சம்பந்தம் வைத்து ஒருவரிடமிருந்து சர்வ பிராப்தி அடையக்கூடிய, அப்படி ஒருவர் மூலமா சதா ஏக்கரசியனாக இருக்கக்கூடிய சகஜமான அபியாசியாக ஆகுங்கள். சதா குஷி ரஹோ, சதா சந்தோஷமா இருங்க. குஷிக்கா கசானா பாண்டோ, குஷியினுடைய அந்த பொக்கிஷத்தை எல்லாருக்கும் கொடுங்க. குஷிக்கு லஹர் சர்வமே ஃபைலாவ், குஷியினுடைய அலைய எல்லா பக்கமும் பரப்புங்க, எல்லாருக்குள்ளேயும் பரப்புங்க. இதுதான் உண்மையான சேவையாகும். நல்லது. உண்மையான சேவை நான் எவ்வளோ செய்கிறேன் அதையும் நம்ம சோதனை பண்ணணும். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க பாபா? பாபா வந்திருக்கிறதே எதுக்காக? தூய்மையான பார்வையை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற, சுத்தமான கண்கள் கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்கிறார். அதில் நம்ம இன்னைக்கு கண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்களில் கிரிமினல் ஐ என்பது வரவே கூடாது. சுத்தமான பார்வையில் தான் சுகத்தை கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். உங்கள் பார்வை தூய்மையாக இருக்கும்போது யார் மீது உங்களோட பார்வை விழுகிறதோ அவங்களுக்கு ஏதாவது பிராப்தி என்பது கிடைக்கும். இதுவும் கூட என்ன சேவா. இப்போ பார்வை மூலமாகவும் நம்ம என்ன பண்ணணும், சேவா பண்ணணும். ஓம் சாந்தி. அன்பில்
சக்திகளால நாம நிறைந்திருந்தாலே நம்ம மனசு சுத்தமாகவும் புத்தி பலமாகவும் இருக்கும். Filling the powers in brightens the mind, strengthens the intelligence.